வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். காரைக்குடி அருகே அமைந்துள்ள செட்டிநாடு பள்ளியில் அண்மையில் ரோல் பால் விளையாட்டு. தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து முருகன். காரைக்குடி அருகே அமைந்துள்ள செட்டிநாடு பள்ளியில் அண்மையில் ரோல் பால் விளையாட்டு நடைபெற்றது. இப்போட்டியில் அதிகமான மாணவர் மாணவிகள் விருப்பத்தோடு கலந்து கொண்டனர். மேலும் போட்டிகள் வெற்றி பெற்றவர்கள் முக்கிய ஊர்களில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெறுவார்கள். பள்ளியின் இயக்குநர் குமரேசன் பேசும்போது மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் எனவும் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். இது ஒரு மெமரபிள் டோர்னமெண்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கையில ஏதோ ஒரு கேஜியில இருந்து வந்திருக்க குழந்தைங்க மாதிரி இருக்காங்க. கேஜி தான் படிக்கிறீங்களா? இந்த குழந்தைங்க வந்திருக்காங்க. நிச்சயமா ஆர்வம் அவங்ககிட்ட மட்டும் இருந்திருக்காது. இந்த ஆர்வம் குழந்தை அவங்களுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு தூரம் பெற்றோர்கள் நீங்க முன்னெடுக்கிறீங்க அப்படிங்கிறது. அந்த பேரண்ட்ஸ் accompany the match. I wish you only one thing. ரெண்டு பாயிண்ட் மட்டும் உங்கள்கிட்ட பேசுறேன். ஏன்னா ஏற்கனவே வெயில் ஆரம்பிச்சிருச்சு. கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுங்க. இது டைம் பாஸுக்காக ஏதோ ஒரு இதுக்கு மட்டும் பண்ணாதீங்க. முதல்ல டிசைட் பண்ணிக்கிறீங்க, குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ்ல போறோமா இல்ல அகாடமிக்ல போறோமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டுலயுமே டிராவல் பண்ண நினைக்காதீங்க. இந்நிகழ்வில் சாந்தி குமரேசன், அருண் பார்த்தி, அருண்குமார் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்தனர். போதை தடை விழிப்புணர்வு உறுதிமொழி மாணவ மாணவிகள் எடுத்தனர். இதை பள்ளியின் தலைவர் குமரேசன் முன்னின்று நடத்தினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.